அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரவுக்கு சிறப்பான வரவேற்பு. தவறிழைப்பவர்கள் தொடர்பில் அனுர அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி. மைத்திரியின் கட்சி தலைமை பதவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பாடசாலை விடுமுறை, சற்று முன் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. முல்லைத்தீவில் கண்டி நபர் அடித்து கொலை. கட்டுநாயக்க விமான நிலையம் குறித்து அனுர அரசின் தீர்மானம். விவசாய அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. யாழில் வீதியில் நின்றவர்களை மோதிய பேருந்து, தந்தை பலி, மகன் மருத்துவமனையில். 4 மாவட்டங்களுக்கு அபாய முன்னெச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதவினில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் இந்தியா பயணமானார். இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். தவறிழைப்பவர்களுக்கு நிச்சயமாக திசை காட்டிய அரசாங்கம் தண்டனை வழங்கும் என்று பிரதியமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே எமது பயணத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அடுத்த வருடம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பாரிய திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். ஊழல், மோசடி, திருட்டு உள்ளிட்டவற்றிலிருந்து அரசியல்வாதிகள் விடுபட்டு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என நாம் நினைக்கின்றோம். தற்போது சபாநாயகர் பதவி தொடர்பில் பாரிய பிரச்சினைகளை தோற்றுவித்துள்ளனர். தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து நமது நாட்டுக்கு தேவையில்லை. தவறிழைக்கும் அரசியல்வாதிகளை நிராகரித்தே நீங்கள் அனைவரும் திசை காட்டியை தேர்வு செய்துள்ளீர்கள். அதற்கமைய சபாநாயகர் பதவியிலிருந்து தற்போது அவர் பதவி விலகியுள்ளார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர் தயாராக உள்ளார். அவ்வாறானதொரு கட்சியே எமது கட்சி. பச்சை மற்றும் நீல நிறங்களில் செய்யப்படும் குற்றங்களை மறைக்க நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே தவறிழைப்பவர்களுக்கு திசை காட்டி கட்சி நிச்சயம் தண்டனை வழங்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி அளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொன்டேக் சரத் சந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போதிலும் மைத்திரிபால சிறிசேன அந்த பதவியில் செயற்பட்டு நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் ஜசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான மைத்திரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன இனிமேல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு தமது கட்சிக்காரர் போட்டியிட மாட்டார் என்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அந்த உண்மைகளின் அடிப்படையில் இந்த மனுவை தீர்ப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாந்த ஜெயவர்தன இந்த அறிவிப்பில் திருப்தி அடைவதாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் மனுவை தீர்ப்பதற்கு சம்மதிப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை வெளியாகியுள்ளது. குறித்த அறிவித்தல் இன்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முதலாம் தவணை 3 கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை முதற்கட்டம் இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 2ஆம் கட்டம் இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை 1ஆம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2ஆம் தவணையானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும். 3ஆம் தவணை 2 கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை 1ஆம் கட்டம் இடம்பெறவுள்ளது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன. முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாடக இடைப்பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கண்டி நுவரெலியா பகுதியில் இருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாடக இடைப்பகுதியில் வாடியில் தங்கியிருந்துள்ளார்கள். குறித்த இருவரும் போதைக்கு அடிமையாக இருந்த நிலையில் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறி நுவரெலியா பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் கண்டியில் வசிக்கும் மற்ற நபரை அடித்து கொலை செய்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கொக்குலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மரணமடைந்த நபரை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவத்தில் கண்டியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய நுவரெலியா மஸ்கெலிய பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். கொழும்பு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையம் சர்வதேச விமான நிலைய அமைப்புகளுக்கேற்ப அபிவிருத்தி செய்யப்படும் என சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். விமான நிலைய வளாகத்தில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் ஊடாகவே பலர் நாட்டுக்குள் பிரவேசிக்கின்றார்கள். பயணிகளின் வருகைக்கேற்ப விமான நிலையத்தில் தங்கியிருப்பதற்கான வசதிகள் குறைவாகவே காணப்படுகின்றது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோசனை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்த அபிவிருத்தி திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. சுமார் 15 மில்லியன் பயணிகளை உள்வாங்குவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 2028ஆம் ஆண்டளவிலே அதனை நிறைவு செய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். இலங்கையின் சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை பண்டாரநாயக்க விமான நிலையம் முக்கிய இடமாக பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களிடம் கருத்துக்களை பெறும் திட்டத்தை விவசாய அமைச்சர் ஆரம்பிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்க வனவிலங்குகளை விரட்டும் முறைகளாக காற்று துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பு வேலிகளை பயன்படுத்துதல் மற்றும் புதிய பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் செயல்படுத்தியுள்ளன. எனினும் இந்த திட்டம் பயிர் சேதங்களை குறைக்காத காரணத்தினால் அந்த முறைகளை தவிர வேறு ஏதேனும் முறைகள் அல்லது யோசனைகள் இருந்தால் அவற்றை குறுகிய திட்ட முன்மொழிவுகளாக தயாரித்து
மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு அறிஞர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உட்பட இலங்கையின் அனைத்து குடிமக்களையும் விவசாய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப முடியாத பட்சத்தில் 077440590 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புமாறு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த யோசனைகளை எதிர்வரும் டிசம்பர் 28ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்புமாறு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மகன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரியவிளான் பத்திரிமா தேவாலயத்துக்கு அருகில் வசிக்கும் 76 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 9:30 மணியளவில் பெரியவிளான் பத்திரிமா தேவாலயத்துக்கு அருகாமையில் தந்தை மற்றும் மகன் வீதியில் நின்று கொண்டிருந்த போது தனியார் பஸ் ஒன்று தனது சேவையை முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த வேளை தந்தை மகன் மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சை பலனின்றி தந்தை உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த மகன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து ஏற்படுத்திய பஸ்ஸின் சாரதி தப்பி சென்ற நிலையில் பஸ்ஸை எடுத்துச் சென்ற இளவாலை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கண்டி, பதுளை, மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எல்ல நமனுகுல தொழிற்சாலை பிரிவில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கிருந்து 6 குடும்பங்களை சேர்ந்த 21 பேர் தற்காலிகமாக பிங்கராவ தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.